நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூகுள் மீட்டில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஆண்டவரை துதித்து கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒருமனப்பட்டு எங்களோடு இணைந்து இந்த வேளையில் நம்மளோட ராஜாதி ராஜாவை நம்மளுடைய ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லாமல் இப்போ எல்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அந்த பாடலை எல்லாரும் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள்
அவருடைய கிருபை என் வாழ்க்கையில மாறாது, அவருடைய இரக்கம் மாறாத இரக்கம், அவருடைய கிருபை மாறாத கிருபை, அவருடைய தயவு மாறாத தயவு, அவருடைய அன்பு மாறாத அன்பு. அந்த மாறாத அன்புக்காக, அந்த மாறாத இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோமா? ஒரு ரபதர ஷகதரபா. எல்லா அன்பும் மாறி போகும், எல்லா இரக்கமும் மாறி போகும், எல்லாருடைய தயவும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது, அது மாறி போகும். ஆனால் அவருடைய இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிற அவருடைய இரக்கம், உங்கள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற அவருடைய இரக்கம் மாறாது, அவருடைய கிருபை மாறவே மாறாது, அவருடைய தயவு மாறாது, அவருடைய அன்பு மாறாது. அதற்காக நன்றி சொல்லுங்க. ரியாபரா ஷதலி கரபரரோ ஓரல தந்தரலர ஷேகர பரபரபரோ ஓலதர பரபா. வலுவாமல் காக்கிறவர் அவர், அவர் நம்மை வலுவாமல் காக்கிறவர், வலுவாமல் காக்கிறவர். ஒரு சேதமும் உங்களுக்கு வராதபடி அவர் காக்கிறவர், ஒரு துன்பமும் உங்களுக்கு வராதபடி அவர் காக்கிறவர், ஒரு வாதையும் உங்கள் குடும்பத்தை அணுகாதபடி அவர் காக்கிறவர், ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாதபடி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பொல்லாப்பும் ஒரு தீங்கும் நேரிடாதபடி காக்கிறவரை பார்த்து எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்பா நன்றி, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். வலுவாமல் எங்களை காக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, நன்றி 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 நன்றி. எல்லாம் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சேதமும் எங்களுக்கு வராமல் பாதுகாக்கிறீங்களே, நன்றி. ஓ ரபர ஷதலி பர ஹதல நோர ஹத்மெலிரே ஓ ஷப பபல தூரலர கரபலரரபா. எங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை நீங்க தான்ப்பா, எங்க வாழ்க்கை நம்பிக்கை நீங்க தான் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எதையும் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம், இது இவ்வளோ நாளில் எத்தனையோ பேரை பார்த்து சொல்லியிருப்பீங்க, நீங்கள் தான் என் நம்பிக்கை, இதுதான் என் நம்பிக்கைன்னு நினச்சிருப்பீங்க. சில நபர்கள், சில ஆட்களை இவங்க தான் என் நம்பிக்கைன்னு நினச்சிருப்பீங்களே. இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை அப்பா, நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்கள். அவரை பார்த்து உங்களுடைய முழு நம்பிக்கையும் அவர் மேலே வைங்க. ரியாபது ரோஷேகே பிபரலதரா ஓ ரவுதலரா நசகே தாந்தரலா கரபர பரபா. நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கை அவர் தான், உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் அவர் தான், உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவர் தான். ரியாபரோ ஷேகிலி பஹ திந்திலி பரகரலரரபா. நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் தான், நம்பிக்கைக்கு உரியவர் அவர். ஓ ரதரபரபா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இப்போ யார் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறீங்க, அவருடைய முகத்தை நோக்கி இந்த வேலையில் பார்க்குறீங்கல்ல, உங்களை அவர் பிரகாசம் அடைய பண்ணுவார், உங்கள் முகம் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஓ ரபா லதரே ஷேகேத ஹந்த லப ரபா ஓ ரகத ரபா ரிக ரப ரபா. இந்த ஆராதனையில் இந்த கூகுள் மீட்டில் இருக்கிற நிறைய சில பேர்லாம் வேற ஒருத்தவங்களோட முகத்தை நோக்கி பார்த்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களுடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன், உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, என் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஓ ரபரலதர ஷகெதல ரிக ரபரதரலரபா. இன்னைக்கு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் சொல்லுது. உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது, உங்க குடும்பம் யார் முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாது, உங்க பிள்ளைங்க யார் முன்பாக வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஓ ரிபலதர ஷேகேதரபா. நீங்க வேலை செய்யற இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ரியாகதரபா ஷதரகரபா ரல துந்தரலரோ ஓ ரியாபர கரபர ஷகதரலரபா. ஏன்னா நீங்க பார்த்தது மனித முகத்தை அல்ல, நீங்கள் நோக்கி பார்த்தது நம்மை படைத்த நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்துருக்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ரியாபதுலேரே கரபரஷதிலி பரபா. இந்த நோய் உங்கள் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வந்திருக்க இந்த நோயினால் நான் வெட்கப்பட்டு போயிடுவேன்னா நினைக்கிறீங்களா? வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த நோயினால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் இதிலிருந்து உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறாரு. ரிபரதரலர ஷேகர
ரபர கதரலரோ ஓ ரபர் அந்தரல ரகரபா. இந்த கடன் பிரச்சனையினால நான் வெட்கப்பட்டு போயிருவேனோன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறாரு. ரியாபரால ஷேதர ஹஸ்மதுலுரோ. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஒராபரால தேரே கரபர ஷகரபரபா. அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறவர், உங்களை மறவாதவர், உங்களை மறவாதவர். அந்த மறவாதவரை நோக்கி பாருங்க. உங்களை மறக்காமவே ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஒரஷதரலரும் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரே.
ரரரரரரோ. ஓ ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அவர் ஆராதிங்க. ரியாபரலே கேரபரரரபா. மறவாமல் நினைத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆரியா கேரபா சகதனரோ. ஓரலார சதிரி பரா தோஸ் மலரை நீ கரபலரகரபரரரரபா. நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். எங்கள் தடைகளை உடைக்கிற தயாபரரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ரீ பந்தலே கோரபா ரகதலரரபா ஷகரபா. இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ரீ கபா பந்தலகரபரபரபா. ஓ ஷேகே பெபெலா சோதரோபலா ரீ கண்ணா உஸ்மா தெகலே பரா கரபரபரபா. தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இந்த வேலையில் உடைந்து கொண்டிருக்கிறது. ரியா மஸ்ஸே கே பெரோ உஸ்மா தலாரகரபரகதரலரகரபரபா. அது எந்த தடைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபைனான்ஸில் இருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் வராதபடி தடுக்கப்பட்டிருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது வராதபடி தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பணம் வராதபடி தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய சுகம் தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எது தடங்களாவே இருக்கு, இது தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. திருமண காரியங்கள் தடையாய் கொண்டே இருக்கிறதா? யாருடைய வாழ்க்கையிலாம் திருமண காரியங்கள் தடையாய் கொண்டே இருக்கிறது. அந்த தடை உடைக்கப்படுது. ரியா பக ரோசே கேபரகரபரலா தஷே உஸ்மா தகரப ரகதல்பே ரேகோ டந்தர ஷேகே ரபரபலபரபா. ஓ ரீபா பரகதலரபா. குழந்தை பிறக்கிறதுல தடைகள் இருக்கிறா யாருடைய வாழ்க்கையில, அது அந்த தடைகள் உடைக்கப்படுது. ரிகே ரபா சதுரோ உஸ்மா தெகிலே மங்கதரா ஷாத ரபரபரபா. ரிசீவ் பண்ணுங்க. இந்த வேளையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்க தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். தடைகள் உடைகிறது. ரிபே ரேகே ரேபரா சதுரல ரரர ஷகரபரபரும் ஒஷ்மலகரபரபா. எப்படி ஒரு தண்ணி ஒரு ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கல் எங்கே ஏதாவது ஒரு தடை பண்ணுச்சுன்னா அந்த பக்கத்துக்கு போக முடியாதபடி அந்த இடத்துலையே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படியே தேங்கியே நிற்கிது. சில காரியங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அப்படியே அங்கேயே நிற்கிது. தடையா பல மாதங்கள் அப்படியே தேங்கியே நிற்கிது. பல வருடங்கள் சிலர் பேர் வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்காமல் தேங்கியே நிற்கிது. பல நாட்கள் அது நடக்காமல் அப்படியே தேங்கியே நிற்கிது. அது சுகமாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதை இன்னைக்கு ஆண்டவர் நீக்கி போடுறாரு. ரீபாரா ஷேகே ரபரபல ஓ ரபரபல தந்தரல ரேகே ரபா. தடைகள் உடைகிறது. தடைகளை நீக்குகிறவர் நமக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். யா பரே ரோபரல ரீகண்ட்ரல ஷகதி ரிபரகர ரோரபா. நீங்கள் பரவி பாய்கிற நதி ரிபலா ரோரகரபா. உங்களை யாரும் தடுத்து வைக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எந்த காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த தடைகள் விலகுகிறது. அதற்கு எதிராக நின்ற உங்களுடைய மனதெல்லாம் மாறுகிறது. ரிபாரா ஷேகே ரபருலர ஹஸ்பேகரு ஓ ரபபபல தர கரபபரிக ரலரர ரிகரபரபரு. அப்பா இன்னைக்கு இந்த கூகுள் மீட்ல இருக்கிறவங்க வாழ்க்கையில யார் யார் எந்தெந்த தடைகளோடு ரொம்ப நாட்களாக, ரொம்ப மாதங்களாக, வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறாங்களோ அந்த தடைகள் எல்லாம் நீங்க உடைச்சிருக்கிறீங்க. தடைகள் எல்லாம் விலகி இருக்கு. தடைகள் விலகி இருக்கு. ரியா பர ஷேகே பரலர ஷோதரலரபா. அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வரப்போகிறது. அவங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடப்பதற்காக நன்றி நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாருமே இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து, அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைச்சிருக்கிறீங்க, நன்றின்னு சொல்லுங்க. அடுத்து நீங்கள் ஸ்டெப்புக்குள்ளே போக போகிறீங்க. ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே நின்னீங்கல்ல, அந்த தடையை ஆண்டவர் இன்னைக்கு விலக்கி இருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. காரியங்கள் நடக்க போகுது. காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய போகுது. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோடு இணைந்திருக்கிற இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் மீதும் நாங்கள் சொல்கிறோம், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகுனதுக்காக நன்றி, தடை கற்கள் விலகுனதுக்காக நன்றி, அவங்க குடும்பங்களில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் நடப்பதற்காக நன்றி சொல்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறார் அவங்க குடும்பங்கள், அவர்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து போறீங்க ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. வருகிற நாட்களில் நீங்கள் அநேக சாட்சிகள் எழுப்ப போறீங்க, அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பார்க்க போகிறாங்க. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த தீர்க்க தரிசன மாலைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள். நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவாங்க, நான் ஒரு டீச்சருங்க, இல்லைனா நான் ஒரு பைலட்டுங்க, இல்லைனா நான் ஒரு போலீஸுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் மேனுங்க. அப்படி இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வரணும், உங்களுக்குள்ளே இருந்து வரணும். அது எப்படி தெரியுமா வரணும்? சந்தோஷமாக வரணும், ஜாய்ஃபுல்லாக வரணும். நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் இருதயத்திலேருந்து நீங்கள் சொல்லணும்னா, ஏசப்பாவோட செல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. சாதாரண பிள்ளை இல்லை, நான் ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க எல்லாரும். நீங்கள் யாருன்னு கேட்டால் ஏசப்பாவோட செல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் ஏசப்பாவுடைய பிதாவாகிய தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானவருடைய செல்ல பிள்ளை நான். ஹல்லேலூயா. ஒரு ராஜா வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை இருந்துச்சுன்னா சொல்லவா வேணும்? இல்லை, நம்ம வீட்டிலே சொல்லுங்க, நம்மக்கிட்ட பிறந்தது எல்லாமே செல்லம் தான் இன்றைக்கி கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளையோ அது 3 பிள்ளையோ எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் அதுனா நமக்கு செல்ல பிள்ளை. அந்த மாதிரி தான் பாருங்கள், ஏசப்பா உங்களை பார்த்து இந்த மாலை வேளையில் சொல்கிறாரு, நீ என்னுடைய செல்ல பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்றைக்கி நான் காலையில் தேவனுடைய சமூகத்தில் நான் அவரை ஆராதித்து பாடி ரொம்ப நேரம் டங்ஸ் பேசிக்கிட்டு இருந்தேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ஆண்டவருக்காக இப்போ செய்து கொண்டிருக்கிற, ஆண்டவர் என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை குறித்து நன்றி சொல்லி அவருக்கு நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு தெளிவான ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய செய்திகள் மூலமாக இந்த கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுறவங்க லைஃப்பில், அவங்க வாழ்க்கையில் என்ன சொன்னார்னா, அவங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலம் கட்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 43 பேர் இதில் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அது ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு 3-4 பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா ஆண்டோடைய கிருபையினால் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்காவது மினிமம் மேலே இதில் நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஆண்டுடைய சொன்ன வார்த்தை தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே வரீங்க. அது ஆண்டனோடு சொன்னார், அநேகருடைய வாழ்க்கையை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. எப்படி ஆண்டவரை எப்படி கட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னா, எசேக்கியேல் 37 ஆண்டவர் 37 வச்சு என்கிட்ட பேசினார். சில பேருடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. 11வது வசனம் சொல்லுது, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ரஷா தாரா. நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலையில் இருக்குது. அநேகர் சொல்கிறீங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது. நிறைய பேருக்கு பாருங்க, ஆண்டவரை ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு சூழ்நிலை வந்திருக்கீங்க. என்ன தெரியுமா? ஏன் நம்பிட்டே இருந்தேங்க கடவுளை, யெகோவா தெய்வத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ, அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை, பரிசுத்த ஆவியானவரை நான் நம்பிட்டே இருந்தேங்க. இப்போ பார்த்தா என் நம்பிக்கை கொஞ்சம் அற்று போகிற மாதிரி தோணுது. நிறைய பேருடைய
வார்த்தைகள் இதுதான். நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் இதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. இப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்னம்மா சொல்கிறாரு? 37வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சூழ்நிலை நான் நிச்சயமா சொல்றேன் அந்த கட்டத்தில் தான் இருக்கு. இங்க பாருங்க, உலர்ந்த எலும்புகள் என்பது என்ன தெரியுமா? அங்கு மாம்சம் இல்லை, அங்கு தசைகள் இல்லை, அங்கு நரம்புகள் இல்லை, அங்கு உயிர் இல்லை, சதைகள் எல்லாம் மக்கி விட்டது. ஏன்? அங்கு நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கையும் மரித்து விட்டது. அங்கே இருப்பது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகள். அந்த எலும்புகளும் விட்டு விட்டால் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும். அது மண்ணோடு மண்ணாக தூசியோடு தூசியாக கலந்துவிடும். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க வாழ்க்கைகிட்ட தான், எலும்புகள் கிட்ட தான் நீ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப படிங்களேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த உலர்ந்த எலும்புகள் ஏன் தெரியுமா உலர்ந்த எலும்புகளா மாறிச்சு? அது என் வார்த்தையை கேட்காததினால். ஏங்க இந்த பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? ஏன் கர்த்தர் எனக்கு அது ஆண்டவர் மேலே படியை போட்டுருவோம் பாருங்க. ஆண்டவர் ஏன் இதெல்லாம் அனுமதிச்சார்? ஆண்டவர் தீமையை அனுமதிக்கிற தெய்வம் கிடையாது. இந்த உலர்ந்த எலும்புகள் செய்த காரியம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காததினால் அவைகள் அந்த சேனை உலர்ந்த எலும்புகளாய் இருந்தது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, கடைசி சான்ஸு. அந்த எலும்புகள் இன்னும் கொஞ்ச நாளில் மக்கிரும், ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ வேதத்தை எடுத்து படிங்க. அதுல இல்லாத தேவனுடைய வார்த்தைகளே இல்லை. இந்த வேதம் நம்மோடு பேசுகிற மாதிரி இந்த உலகத்துல வேற யாராலையும் பேச முடியாது. இந்த வேதம் நம்மை தேற்றுகிற மாதிரி யாராலையும் நம்மை தேற்ற முடியாது. இந்த வேதம் நம்மை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, நல்லா வாழ வைக்கிற மாதிரி இந்த உலகத்தை எந்த மனிதனாலும் எந்த சக்தியினாலும் நம்மளை அந்த மாதிரி சந்தோஷமா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைக்கவே முடியாது. ஏன் இது நடந்துச்சுன்னா, ஏன் இப்போ நம்ம உலர்ந்த எலும்புகளா இருக்கிறோன்னா, உலகத்தின் வார்த்தையை கேட்டு நம்ம போனோம், மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு போனோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம போயிருந்தோம்னா நிச்சயம் உலர்ந்த எலும்புகளா நம்ம மாறி இருக்க மாட்டோம். அவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்க நிச்சயமா உலர்ந்த எலும்புகளா இருக்கவே முடியாது. இதில் சில பேருக்கு என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல நமக்கு வெளிப்பாடு வந்துடுது, வார்த்தையில் ஆணுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் ஒரு சில ஏரியாவில் நம்ம வாழ்க்கையில் உலர்ந்த எலும்புகளாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஏரியாவில் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எதுவுமே இல்லாமல் போச்சு பிரதர், ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பிரதர், மாம்செல்லாம் மக்கி போச்சு பிரதர், எதுவுமே இல்லை, எலும்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ கூட சொல்றாரு, பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு சூழ்நிலை யாருக்காது இருக்குதா பாருங்க. ட்ரை போன்ஸ், லைஃப் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதான் அந்த பின்னாடி பார்த்தோம், என் ஜனங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, இருந்த நம்பிக்கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது.
நம்பவே முடியல. இப்போ எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. ஆண்டவருடைய இந்த சூழ்நிலையில் பிரதர் என்ன பிரதர் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எலும்பு, அந்த எலும்பு எலும்பாக இருக்குது, சுற்றி பார்த்தா அந்த சேனை கூட்டம் ஃபுல்லாக எலும்பாக தான் இருக்குது பாருங்க. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்பிக்கைக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆபிரகாம் நம்பினார்ல, வசனம் சொல்லுது நம்புவதற்கு ஒன்றுமே இல்லையாங்க ஆபிரகாமுக்கு. அவர் சரீரத்தை பார்க்குறாரு, செத்து போச்சு. மனைவியோட சரீரத்தை பார்க்குறாரு, கர்ப்பம் செத்து போச்சு. நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லாத போதும் கர்த்தரை நம்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, இந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறார், என்னம்மா சொல்கிறாரு, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, என் வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்குறதுனா என்ன பிரதர்? வார்த்தையை கேட்டுட்டு போகிறதில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி வாழ்வது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், படிங்க 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வார்த்தையை கேளுங்கள். இவங்க வார்த்தையை கேட்குறாங்க. அடுத்தது என்னமா சொல்றாரு? இது வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என் ஸ்பிரிட்டை, என் ஆவியை நான் அனுப்புவேன், அப்பொழுது பிரவேசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, வார்த்தையை சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு அந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்ச உடனே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ராஷாந்தரபலா. நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க. வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க, அழகா வந்துருச்சிங்க. உலர்ந்த எலும்பு மாதிரி இருந்த வாழ்க்கை நல்லா நரம்பு வந்துருச்சு, மாம்சம் வந்துருச்சு, தோலும் வந்துருச்சு. ஆனால் உள்ளார என்ன இல்லைங்க? அவைகளில் ஆவி இல்லாது. ஆவி இல்லைங்க. சில பேரோட வாழ்க்கை இப்படி இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், வார்த்தையை நல்லா கேட்டு வார்த்தையில் நல்லா, ஆண்டோடைய வார்த்தையில் நல்லா நம்ம டெவலப் ஆகிறோம். தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள் வருது, நிறைய செய்திகளை கேட்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நீங்கள் செய்தி கேட்குறீங்க, அது அந்த வார்த்தை உங்களை உருவாக்குது, வார்த்தை உங்களை வடிவமைக்குது, உங்களுக்கு ஒரு ஃபிகரை கொடுக்குது, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மற்ற எல்லா காரியங்களுக்கும் அது ஒரு விமோச்சனத்தை கொடுக்குது. ஆனால் அங்கே ஒன்று நடக்க மாட்டேங்குது. என்ன தெரியுமா? அங்கே ஆவி இல்லை, வெறும் நம்ம வார்த்தையை மாத்திரம். அதான் பவுல் சொல்வாரு, நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனமாக மாத்திரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரோடும் வந்தது. பரிசுத்த ஆவியானவரோடும் வல்லமையோடும் வந்தது. இங்க வார்த்தை வந்துச்சுங்க, வார்த்தை செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிடுச்சு, பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. இப்போ எல்லாம் உங்க நிறைய பேர் லைஃப்ல என்ன தெரியுமா? எல்லாமே வந்துடுச்சுங்க, வார்த்தை எல்லாத்தையும் உருவாக்கிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்றேன், மனுஷனை மண்ணுனால உருவாக்கிட்டாரு, எல்லாம் வந்துடுச்சு. என்னையா வேணும்? உயிர் வேணும். அவருடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அந்த ஆதாம் மேல் ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது பாருங்க,
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. பெரியவார வசனம் சொல்கிறது, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ரஷாந்தாலா பராத்திரியா. நிறைய பேர் நிறைய வசனங்களை கேட்கிறோம். வார்த்தை நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது ஒரு 50%, ஆவி நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது பேலன்ஸ் 50%. இந்த வார்த்தையும் ஆவியையும் நம்ம ரெண்டா பிரிக்கவே முடியாது. வார்த்தை செய்ய வேண்டியதை வார்த்தை செய்யும், ஆவி செய்ய வேண்டியதை ஆவியானவர் செய்வார். உலர்ந்த எலும்புகளுக்கு மாம்சத்தையும் நரம்பையும் எலும்பையும் அதன் மேல் தோலையும் உண்டாக்கியது வார்த்தை. அந்த சரீரங்களுக்கு, அந்த சேனைகளுக்கு உயிர் கொடுத்தது ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவி வரும்போது பாருங்க, வசனம் சொல்லுகிறது எப்படி ஆச்சா, ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து. நிறைய பேருடைய வாழ்க்கையில உயிர் வருதுங்க, உயிர் வருது. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் பார்க்கறதுக்கு நல்லா தான் பிரதர் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கேட்குறேன், வெளிப்பாடில் தான் வாழ்கிறேன், நிறைய சத்தியங்கள் தெரியும், ஆனால் என் லைஃப்பில் ஒரு ஜீவன் இல்லை பிரதர். ஆவி இல்லைனா ஜீவன் இருக்காது பிரதர். ஆவி இல்லைனா ஜீவன் இருக்காது பிரதர். சாந்தாரா திரியாந்தரவரா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுப்பார். வேதத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வரும். எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றியவர் பரிசுத்த ஆவியானவர். சிம்சோனுக்கு ஒரு எதிர்காலம், ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்தாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அதை நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு என்ன தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிறைய பேர் வார்த்தை மெடிடேஷன் பண்ணுறோம், வார்த்தையை நல்லா தியானிக்கிறோம், வார்த்தையில் நல்லா டெவலப் ஆகிறோம், அதெல்லாம் நல்லா வந்துடுதுங்க, பில்டிங்லாம் அழகாக வந்துடுது. ஆனால் ஏங்க என் வாழ்க்கை ரொம்ப நாள் அப்படியே தான் இருக்குது. வந்துருச்சே, எல்லாம் நல்லா ஃபிகர்லாம் வந்துருச்சுங்க, பில்டிங் நல்லா கட்டப்பட்டு வந்துருச்சுங்க, ஆனால் என்னங்க வாழ்க்கை உயரவே மாட்டேங்குது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஏதோ ஒரு நடக்க மாட்டேங்குது, ஒரே மாதிரி போதே. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆக்டிவேட் பண்ண வைப்பார், ஆக்டிவேட் பண்ண வைப்பார். வாக்குத்தத்தங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்கும், தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உயிர் கொடுப்பார். அல்லேலூயா. வார்த்தை நம்மை உருவாக்குகிறது, ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. மரியாள் அம்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம், உங்களுக்குள்ள உங்கள்கிட்ட தேவனுடைய குமாரன் பிறப்பார் என்பது வாக்குத்தத்தம். அந்த பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் வந்து அசைவாடினார். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உயிர் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்தாரா தீரியாந்தரா. இன்னொரு என்ன சொன்னேன், ஆதாமுக்கும் நம்ம அதை தான் பார்க்குறோம். அவர் உண்டாக்கவும் சொல்லி உண்டாக்கிட்டாரு. அவர் ஆவிய, அவருடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்குள்ள ஊதும் போது அவன் ஜீவ ஆத்துமாவானார். ராஷாந்தரபராத்துர் பிரியமானவர்களே, நிறையா வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கெல்லாம் வார்த்தையில் மாத்திரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்க. இன்னொன்று சொல்றேன், பூமியில் இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் கர்த்தரின் ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால். அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார், நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா
அங்கே போகும்போது என்ன பேசுவோன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பேசணும்னு சொல்லுவாருன்னு. ஜீசஸ் அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிற வரைக்கும் முந்தின 30 வருஷம் எதுவும் செய்யலை. வார்த்தை இருந்தது, ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடியாக இருந்தது. ஆனால் இவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியான அவர் மேலே வந்த உடனே வசனம் இருக்கும், அவர் இவரை ஏவ துவங்கினார், இவர் ஏவினார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு இந்த வார்த்தை. அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த வார்த்தை வந்தவுடன் அந்த ஆவியானவரின் செயல்பாட்டுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டாரு. அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் பார்க்குற வசனம், அவரை ஏவினார். அவர் வனாந்தரத்துக்கு போகும்படி அவர் ஏவினார் என்று இருக்கும், ஏவ துவங்கினார் என்று இருக்கும். சிம்சோனை பார்ப்போம், ஆவியானவர் அவனை ஏவினார் என்று இருக்கும். பிரியமானவரே, நாம பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறவர்களாக இருக்கணும். நிறைய நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, டங்ஸ் பேசுங்க. எவ்வளவு மணி நேரம் நீங்கள் பேச முடியுமோ. எங்கேயாவது வெளியே போகிறீங்களா, இல்லை எங்கேயாவது எங்கே போனாலும், வீட்டில் இருக்கீங்களா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் ஆவி மனுஷனை மட்டும் எப்படியும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எப்போவும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளேயே டங்ஸ் பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. பைக்கில் போகும்போதும் பேசிக்கிட்டே இருங்க. ஹோரா சாந்தாரா பாரா. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானா? தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இங்கே என்ன நடந்துச்சு? தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. வார்த்தை வந்த உடனே அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் நடந்த காரியத்துக்கு உயிர் வந்தது பரிசுத்த ஆவியினால். ராஷதரபதரா. பரிசுத்த ஆவியினால உயிர் வந்ததை பார்க்குறோம். இன்னைக்கு உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. பிரியமான, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பிதாவாகிய ஒரு காலம் இருந்தது வேதத்தில். பிதாவானவர் தாம் செய்ய வேண்டியதை அழகாக செஞ்சு முடித்தார். ரெண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட டைம் வந்துச்சு. அவர் செய்ய வேண்டியதை அழகாக செஞ்சு முடித்தார். மூணாவது, பிதா சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் வர்றது உங்களுக்கு நல்லதுன்னு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பா நான் போகிறது நல்லதுப்பா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவது நல்லதுப்பா அப்படின்னாரு. இப்போ டைம் யாரோட டைம் தெரியுமா? இது பரிசுத்த ஆவியானவரின் நேரம். இது உயிர்ப்பிக்கிற நேரம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மறித்திருந்துச்சோ அதை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் டக்கு 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 டக்குன்னு உயிர்ப்பிக்கிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக மறித்து போச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அங்கே பாருங்க, உங்களுடைய ஆவியை அனல் மூட்டுங்க. உள்ளான மனிதனில் பலப்படுங்க. உள்ளான மனிதன் எப்படி இந்த ஃப்ளஷை, நம்மளுடைய சரீரத்தை நம்ம எப்படி கேர் பண்ணுறோம், எப்படி அதை நம்ம வாக்கிங் போகிறதுலேருந்து அதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து அதை எப்படி கேர் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நம்ம ஆவி மனிதனை உள்ள இருக்கிற வாழ்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவரை வாழ வைக்கணும். உள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி தெரியுமா இருக்கிறாராம்? அவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறார். பாருங்க, ஆவியானவரை அவரை வாழ வைக்கும் போது நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வாழ்றதை நீங்க பார்ப்பீங்க. ராஷாந்தா, நான் சொன்னேன் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். நிறைய உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் கேட்கணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையே கேட்கறது கிடையாது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வசனமே தெரியாது பாருங்க. ஆனால் போயிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க கிஃப்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. முதல்ல அஸ்திபாரம் கடவுளுடைய வார்த்தை.
அந்த வார்த்தையில நம்ம நல்லா தியானிக்கணும், அந்த வார்த்தையில நம்ம நல்லா நிரம்பி இருக்கணும். அப்போ அது நிரம்பி இருக்கும்போது அந்த வார்த்தையை, எந்த வார்த்தையை எப்போ பேசணும்னு நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சுதுங்க, ஆனால் எல்லா சத்தியத்தையும் அவர் போதிக்கலை. நான் இதெல்லாம் சொன்னால் இதையே நீங்கள் தாங்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு மேலே நான் சொன்னால் அதெல்லாம் உங்களை தாங்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவைகளெல்லாம் உங்களுக்கு போதிப்பார்னு சொன்னார். ஹோரா ஷாத்தா ரியாந்தரா மானாரா திரியாந்தரா பரா ஹோர்கரா ஷாத்தாலா திரியாந்தரா பரோ ஓரா த ராபரா சீனிரி யஹா லாகா டாரா மாரா ஷதரா. ஆண்டவரே, எல்லாருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆவியானவருக்கும் அப்பா இதை அட்டன் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ஒரு உறவு வருவதாக. அந்த உறவுக்கு விரோதமாக இருக்கிற கடவுளுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற உறவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. நான் சொன்னேன், வார்த்தையில் டெவலப் ஆகாம வெறும் ஸ்பிரிட்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு போறீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரு. அதே மாதிரி இந்த ஹோலி ஸ்பிரிட் ஒரு பக்கம் இருக்கிறாரு, மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு. வார்த்தைன்னு மட்டும் இருந்துட்டு மேனிஃபெஸ்டேஷனே வேணாம் அப்படி இருந்தாலும் டேஞ்சரு. இது ரெண்டுமே பிரிக்க முடியாதுங்க. சத்திய ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையும் வேணும், மேனிஃபெஸ்டேஷனும் வேணும். தேவனுடைய வார்த்தையும் வேணும், பரிசுத்த ஆவியானவரும் வேணும். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும், வார்த்தை உருவாக்குகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ராஷடரபதரா துரியாந்தரா. நான் பார்க்கிறேன், நிறைய வார்த்தை உருவாக்கிடுச்சிங்க, உங்க வாழ்க்கையை பில்ட் பண்ணிடுச்சிங்க. வார்த்தை உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு 100% பில்டிங் கட்டப்பட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா திறப்பு விழா வைக்க முடியல. ஏன்னா ஆவி வந்து உயிர்ப்பிக்க முடியல. ஆவி வந்து உங்களை உயிர்ப்பிக்க இடம் கொடுக்கல. ஹோரா சார்ந்தவங்க அவங்க இதை அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரு கான்சியஸ்குள்ளே வந்துடுங்க. ஆவியானவரே, ஏன் என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடம் கொடுக்குற நிறைய திறப்பு விழாக்கள் நடக்க போகிறது. ஆவியானவர் வர வர உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார். ஆவியானவர் வரும்போது என்னமா நடக்குது? ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்க லைஃப்ல உங்களை காலூன்றி நிற்க வைப்பது. செத்து பொணமா கடந்தீங்களே, மண்ணோட மண்ணா கடந்தீங்களே, உங்களை எழுந்து காலூன்றி நிற்க வைப்பது. உங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பது, ஒரு பிக்சரை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை, இந்த ஆவி உங்களுக்கு உயிர் கொடுத்து காலூன்றி நிற்க வைக்கும், எழுந்து நிற்க வைக்கும். காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நீங்க மகா பெருசா ஆகணும்னா உங்களுக்குள்ள ஆவி வரணும் பாருங்க. ஆவியில நீங்க நிரம்பணும் பாருங்க. ஆவியில நிரம்பணும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடணும். ஆவியோடும் ஜெபிக்கணும், கருத்தோடும் ஜெபிக்கணும் பாருங்க. ரோஷாந்தரா தரா ரியாத்திரி மால்பாரா திரியான்டரா ஷதரா துரியா. இங்கே பாருங்க, ஆண்டவர் இதை தான் காட்டுறாரு, எனக்கு ஆண்டவர் இதை தான் பேசினாரு. உங்களுடைய செய்திகள் மூலமாக நிறைய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது சொன்னார் ஆண்டவர், தீர்க்கதரிசனமாக என்னோட பேசினார். பிரியமானவர், அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. தெரியல பிரதர், எதுவும் தெரியல, நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது எலும்பா இருந்தது, இப்போதான் மேலே சதை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதான் நரம்புகள் உருவாகி கொண்டிருக்கு. இப்போதான் அது மேலே தோல் மூடி கொண்டு இருக்கிறது. எல்லாமே வந்துடுச்சு. இப்போ என்னமா நடக்கணும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் நடந்த விஷயம்னா அதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன். வார்த்தை செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிடுச்சு. இப்போ ஆவி செய்ய வேண்டியது இருக்கு. உயிர் வர வேண்டியது ஆவியின் கையில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள பிரவேசிக்கும் போது அவைகள் உயிரடைந்து, ஆதாம்குள்ள அவருடைய சுவாசம் உள்ள போன உடனே அந்த ஆதாமுடைய உருவம், அவன் மாம்சம் உயிரடைந்து, மரியாளுக்குள்ள வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து நிழலிடும் போது கிறிஸ்துவானவர் மரியாளின் வயிற்றிலே உயிரடைந்து
உயிர் வருதுங்க எல்லாருக்கும். எங்கெங்க மறிச்சு போய் எப்படி எப்படி லைஃப் இருந்துச்சோ எல்லா இடத்தையும் உயிர் வரதை பார்க்குறேன். அப்படியே ஆரோன் கோல் துளிர்த்துச்சு பார்த்தீங்களா, அப்படி துளிர்த்து வரும், அழகா வரும். அங்கே கீழே மண்ணில் போட்டாலே விதை முளைக்க மாட்டேங்குதுங்க, ஆரோன் கோல் துளிர்க்குது. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், விதை தேவனுடைய வார்த்தை. அந்த விதை முளைக்க பரிசுத்த ஆவியானவர் என்னும் ஜீவ தண்ணீர் தேவை. அந்த ஜீவ தண்ணீர் இல்லாமல் விதை முளைக்காது, விதை முளைக்காது. நீங்கள் நிறைய பேர் விதைச்சிட்டீங்க, வார்த்தையில் நல்லா நிரம்பி இருக்கீங்க, வார்த்தையை நிறைய விதைச்சிட்டீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய கிவிங்கில் கொடுக்கறதுல விதைச்சிருக்கீங்க, அன்பில் எதுலையோ நீங்கள் விதைச்சிட்டீங்க. என்ன பிரதர் நிறைய விதைச்சிருக்கிற, எதுவுமே முளைக்க மாட்டேங்குதுன்றீங்க. தண்ணி ஊற்றாம ஏதாவது விதை முளைக்குமாங்க? முளைக்காதில்ல. அதை தான் சொல்கிறேன். ஜீவ தண்ணீரில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. அந்த ஜீவ தண்ணீரில் முழுகுங்க, அந்த தண்ணீரில் நிரம்புங்க. ஆவியானவர் வரும்போது அந்த விதைகளுக்கு உயிர் வரத பார்ப்பீங்க. நிறைய பேர் விதைச்சிருக்கீங்க, அது அப்படியே செத்து போன மாதிரி இருக்கு, உலர்ந்த விதையா இருக்கு, மண்ணோட மண்ணாவே இருக்கு. அதில் ஆவியானவரால் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆண்டவரை துதிச்சு பாடுங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் அபிஷேகத்தில் தினைக்கும் நிரம்புங்க. நிரம்ப 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 அந்த தண்ணி உங்க மேல பாய பாய நீங்க விதைச்ச விதைகள் எல்லாம் முளைத்து எழும்புவதை பார்ப்பீங்க. பவுல் சொன்னார், அப்போலோ நெட்டான், பவுல் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது கர்த்தர், விளைய செய்கிறது கர்த்தர். நடுவது ஒரு வேலை, நீர் பாய்ச்சுவது ஒரு வேலை. ரிசல்ட் யார் கையில் தெரியுமா இருக்கு? பிதாவின் கையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நிறைய ஆவியில் நிரம்புக. ஆண்டு சொன்னது அதுதான். ஆண்டு விதெல்லாம் விதைச்சிட்டீங்க, அதில் டவுட்டே இல்லை. விதெல்லாம் வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ள கடவுளுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளின் பலனை நீங்கள் இன்னும் பார்க்கல. வார்த்தையான இயேசு கிறிஸ்து 30 வருஷம் இருந்தபோது எதுவும் நடக்கல. வார்த்தையாகவே இருந்தார். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவ மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கும் போது அடுத்த 3 வருஷம் அந்த வார்த்தையோடைய விளைச்சலை அறுக்க முடியல. அவர் செய்த அற்புதங்களை எழுதின அந்த பூமி கொள்ளாதுன்னு யோவான். கூட்டம், திரள் கூட்டம். வார்த்தை அதுதான் அஸ்திபாரம். வார்த்தை அதே மாதிரி அந்த அஸ்திபாரத்தின் மேலே உங்கள் வாழ்க்கையை கட்ட உதவுவது பரிசுத்த ஆவியானவர். வார்த்தை என்னும் விதைக்கு பரிசுத்த ஆவி என்னும் தண்ணீர் தேவை. அந்த வார்த்தையும் ஆவியை ரெண்டாக பிரிக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்னன்னா, சில பேர் வார்த்தை அப்படின்னு ஆவியானவரை விட்டுட்டாங்க, இன்னும் சில பேர் ஆவின்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. அப்படி இல்லை. என் வேத வாசிப்பு எப்படி இருக்குன்னா, அந்நிய பாஷை பேசுவேன், பைபிளை படிப்பேன், அந்நிய பாஷை பேசுவேன், பைபிளை படிப்பேன், அந்நிய பாஷை பேசுவேன், ஏசப்பாட்டை பேசுவேன். டங்ஸ். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான், தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பிரியமானவரே, ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க ஆவலாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதைச்சிட்டீங்க. நீங்கள் விதைச்சதுக்கு எல்லாம் உங்களுக்குள்ள வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. உடனே சொல்கிறேன், நல்லா டங்ஸ் பேச ஆரம்பிங்க. இந்த 1 வாரம் உங்களுக்கெல்லாம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எந்த அளவுக்கு டங்ஸ் பேச தெரிஞ்சவங்க நல்லா டங்ஸ் பேசுங்க. டங்ஸ் பேச தெரியாதா பரவாயில்ல, நல்லா ஆண்டவருடைய பாட்டு புக்கை எடுத்து வச்சு நல்லா ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டோ இல்லை பாமால கீர்த்தனையோ, நீங்கள் சிஎஸ்ஐயாக இருக்கலாம், எந்த பாட்டோ உட்காந்து நல்லா பாடுங்க, சத்தம் போட்டு பாடுங்க, நன்றி சொல்லுங்க. என்னென்ன தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யணுன்றதை அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆவியானவர் கைட் பண்ணுவார். ஆவியில் நிரம்புங்க. மலை ஆசீர்வாதமான மலையில் நிரம்புங்க. ஒரு மகா பெரிய சேனையாய் காலூன்றி நிற்பீங்க.
காலூன்றி நிற்பீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க. இங்கே நான் ஆண்டவர் அதை தான் சொன்னார். நிறைய பேருடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆவி பிரவேசிக்கும் போது நீங்கள் காலூன்றி மகா பெரிய சேனையா பெரிய ஆளாக ஏஞ்சி நிற்பீங்க, பெரிய ஆளாக இருந்துச்சு நிற்பீங்க. ஆண்டவரே நன்றி, நன்றி ஏசப்பா. ராஷா தரா தரா திரியாந்தரா. ஒரு ½ எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு சண்டே சர்வீஸில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவேன். முடிஞ்சால் அந்த யூடியூப் லிங்க்கில் நீங்கள் உங்கள் சர்ச்சு சர்வீஸ்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே அன்னைக்கு பார்க்குறோம், எசேக்கியேலை பார்த்து அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல். என்ன தீர்க்க தரிசனம்? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 2வது வார்த்தையை கேட்டதுனால அந்த வார்த்தை செய்ய வேண்டியதை செஞ்சிருச்சு. 2வது சொல்றாரு, ஆவிக்கு கட்டளையிடு, அந்த ஆவி உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் உயிரடைவார்கள். ரஹாசே, உங்க வாழ்க்கையில ஆவி பிரவேசிக்கும் போது உயிரடைய வேண்டிய அனைத்தும் உயிரடையும், உயிரடைய வேண்டிய அனைத்தும் உயிரடையும். உங்களுடைய செழிப்பு உயிரடையும், உங்களுடைய வருமானம் உயிரடையும், உங்களுடைய சுகம் உயிரடையும், உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் உயிரடையும். மறிச்சு போயிடுச்சிங்க, நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களே, அது உயிரடையும். நம்பிக்கை அற்று போகிறதுன்னு சொல்றீங்க சில பேர், என் நம்பிக்கை அற்று போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்றீங்களா, அந்த நம்பிக்கை உயிரடையும். சில பேர் சொல்றீங்க, பிரதர் என்னால் ஆண்டவரை முழுசா நம்ப முடியல. பிரதர் பரவாயில்லைங்க, நான் சொல்றேன் 1% நம்ப முடியுதான், நம்புங்க, நம்புங்க. அது 1 2 ஆகும், 2 20 ஆகும், 20 100 ஆகும். விட்டுறாதீங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை இவ்வளோ தாங்க நம்ப முடியுது. கூட இந்த சீஷர்களே அப்படி தாங்க இருந்தாங்க. அற்ப விசுவாசிகளையும் திட்டினாரு, திட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா விசுவாசத்தில் அவர்களை வல்லவர்களாக்கி காட்டினாரு. அவரோடு இருக்கிற உறவுல மட்டும் கேப்ப விட்டுறாதீங்க. ராஷா தரான் திரியாந்தரா பராஷா தரா. ஆண்டவரே எஸ், எல்லாரும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக அந்நிய பாஷை பேச போகிறீங்க. அவருடைய சமூகத்தில் உட்காந்து நல்ல தேவ பிரசனத்தில் அவருடைய அன்பின் மலையில் நல்ல நிரம்ப போகிறீங்க. அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும், அவரை உங்களை சந்தோஷப்படுத்துவார். இதுதான் இந்த ஒரு வாரம் சேலஞ்ச் பண்ணுறேன். எங்கே என்ன செய்ய போகிறீங்க? நம்ம ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துவோம், ஆவியானவரை பிதாவை சந்தோஷப்படுத்துவோம், அவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க, நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துவோம். இதுதான் நடக்க போகுது தேவ பிரசன்னத்தில். எந்த அளவுக்கு டங்ஸ் பேசி, எந்த அளவுக்கு நானும் தான் சொல்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் அப்படி இருக்க போகிறேன். அடுத்த சாட்டர்டேக்குள்ளே பல காரியங்கள் மாறி இருப்பதை பார்ப்பீங்க. உலர்ந்த எலும்பு போல இருந்த காரியம் உயிரடைந்து இருக்கிறத பார்ப்பீங்க. நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி. வார்த்தைகளுக்காக நன்றி, வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே சென்று அப்போ ஆவியானவர் உங்களுக்கு இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் உள்ளே போய் எல்லாரையும் உயிரடைய செய்யுங்கப்பா. மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா பகுதியிலும் உயிரடைவதாக என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.